18ஆம் படி கருப்பனோட 18 படிகளும் பிணங்கள்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. இந்த படிகளுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான வரலாறு இருக்கு. சோ நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு ரெடி பண்ணும்போது மிளகு கொஞ்சம் தூக்கலா போறாங்க. சோ மிளகு கொஞ்சம் தூக்கலா போட்டு அந்த கோயிலுக்கு எடுத்து வரும்போது அந்த காரம் தாங்க முடியாம அந்த மந்திரவாதிகள் எல்லாமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. ஸோ கண்ணுல இருந்து தண்ணி வரும்போது அந்த மையம் அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன உடனே அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மந்திரவாதிகள் மறைஞ்சிருந்தாங்க தெரியுமா, கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் அவங்களை பிடிச்சி என்ன பண்றாங்க, இவங்க ஏதாவது பண்ணணும், இவங்களுக்கு ஏதாவது சம்பவம் பண்ணணும், இவங்க விட்டா திரும்பியும் எல்லாத்துக்கும் ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாத்தையும் கொன்னு 18 படியா செய்யறாங்க. அந்த 18 பேரையும் அதுக்கப்புறம் இந்த கருப்பனை பிடிச்சி இவருக்கும் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இருந்தாலும் அந்த கருப்பன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கள்ளழகரோட அழகுல மயங்கிட்டேன், நான் இங்கே இவருக்கு காவலா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அது இல்லாம நீங்க எனக்கு எதுவும் பெருசா செய்யணும், இந்த கள்ளழகருக்கு கொடுக்குற சாப்பாடு, பிரசாதம், மாலை இதெல்லாம் அவருக்கு மிஞ்சுது, அதாவது அவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு எதுவும் ஸ்பெஷலா வேணாம், இவருக்கு பாதுகாப்பா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்களும் ஏத்துக்கிட்டு அவருக்குன்னு தனியா ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு அந்த கள்ளழகர் கோயிலுக்கு வெளியே இருப்பாரு, பாதுகாப்பா இருப்பாரு. உள்ள எந்த சிலையுமே இருக்காது, கதவு மட்டும் தான் இருக்கும். அந்த கதவுக்கு தான் பூஜைகள், அர்ச்சனைகள் சொல்லி எல்லாமே நடக்கும்.